ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல திக்காக க்ரீமியாக இந்த மாதிரி மில்க் ஷேக் நீங்கள் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்ட்டு இன்னைக்கு பார்ப்போம். இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 ஸ்ட்ராபெரிஸை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த லீஃப் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணதை நம்ம ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்துக்கோங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல ஸ்மூத் பியூரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரியே நம்மளுக்கு வேணும்னா ஐஸ்கிரீம் சேர்க்கணும். இந்த ரெசிப்பியில் நான் கிட்டத்தட்ட 2 ஸ்கூப் ஆஃப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் செய்கிறதுனால ஐஸ்கிரீம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது இல்லாமையும் செய்யலாம். அந்த ஐஸ்கிரீமை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யுங்க. பட் கடையில் வாங்குகிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக க்ரீமியாக அந்த ஃப்ளேவர் இன்டென்ஸாக உங்களுக்கு ஒரு மில்க் ஷேக் வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2 ஸ்கூப் ஆஃப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் பால் சேர்க்குறேன். அது நான் பாதியாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும், நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் எல்லா பாலையும் ஒன்றா சேர்த்தும் நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த 1 கப் பால் ஆட் பண்ணுறது உங்களுக்கு மில்க் ஷேக் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 1.5 கப் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி. இதை சர்விங் கிளாஸில் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே சில்டு மில்க் தான் யூஸ் பண்ணுவேன் மில்க் ஷேக்கு. எனக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிடும். நீங்கள் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் பால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொஞ்சம் சில்டு மில்காக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை 2 ஸ்ட்ராபெரிஸ் வச்சு நான் அந்த கிளாஸை டெக்கரேட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு நல்ல திக் அண்ட் க்ரீமி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.